பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருப்பீர்கள் சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அன்பானவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 2024 வருஷத்திலே முதல் 6 மாதங்களை கிருபையாய் கடந்து வரும்படிக்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த 7ஆம் மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த மாதம் நமக்கு முன்பாக இருக்கிறதான இந்த வருஷத்தினுடைய 6 மாதங்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக. ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்தாருக்கும் யூதாவின் குடும்பத்தாருக்கும் சொன்ன நல்வார்த்தைகளை நிறைவேற்றுவேன். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த 7ஆம் மாதத்தினுடைய முதலாம் நாளிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, சில நேரத்தில் நமக்கு ஒரு கேள்வி, ஒரு கவலை இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எங்கே போனது? ஆண்டவரே, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீர் எனக்கு கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிப்பேன், என்னை உயர்த்துவேன்னு சொல்லி எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறீர். ஆண்டவர், அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் ஆண்டவரே பல வருஷங்கள் ஆயும் என் வாழ்க்கையில் நடக்கலையே என்று சொல்லி நமக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, வாக்குத்தத்தங்களை குறித்து பலவிதமான சந்தேகங்கள், கர்த்தருடைய வார்த்தைகள் இன்னும் நடக்கவில்லையே என்றதான ஒரு கவலை இருக்கும். அன்பானவர்களே, இந்த ஜூலை மாதத்தினுடைய முதலாவது நாளிலே கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, உனக்கு நான் சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேகரை நாம் வாசிக்க முடியும். அநேகருக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் எப்படியா அவர் வாழ்க்கையில செய்து முடித்தார் என்று சொல்லி நாம் அநேகரை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் வாசிக்க முடியும். உதாரணமாக ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் 3ஆம் வசனத்தில் அவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிறார், ஈசாக்கே, நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன், நீ இந்த இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தை நிறைவேறிவிட்டதா என்று சொன்னால், அதன் பின்பாக அந்த அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது பலவிதமான பிரச்சனைகளை, போராட்டங்களை அவர் சந்திக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார்? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆபிரகாமுக்கு சொன்ன என்னுடைய வார்த்தைகளை நான் உன்னிடத்தில் நிறைவேற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் சொன்ன வாக்கு தத்தங்களை, வார்த்தைகளை நான் உன் வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றுவேன் சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் எல்லாமே உடனடியாக ஈசாக்கின் வாழ்க்கையில நடந்ததா என்று சொன்னால் இல்லை. அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிர்மறையாகத்தான் எல்லாமே நடந்தது. உதாரணமாக நாம் பார்க்கும்போது அவர் கிணறு வெட்டுகிறார். அந்த துறவுகள் எல்லாவற்றையும் எதிரிகள் தங்களுடையது என்று சொல்லி வலுக்கட்டாயமாக பிடித்து கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, அவர் இருந்ததான தேசத்தை விட்டு அவர் 100 மடங்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்து 100 மடங்கு பலன் அறுத்ததான அந்த தேசத்தை விட்டு அவர் துரத்தி விடப்படுகிறார். பெலிஸ்தியர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு நீ எங்களை விட்டு போய்விடு என்று சொல்லி துரத்தி விடுகிறார்கள். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, பலவிதமான ஏமாற்றங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அன்பானவர்கள் அவர் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டாலும் கடைசியில் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை ஈசாக்கின் வாழ்க்கையில் நிறைவேறினதா என்று சொன்னால் நிச்சயமாக நிறைவேறினது. ஏன்னு சொன்னால் அவர் கடைசியில் ஒரு துறவை வெட்டுகிறார். அதை குறித்து யாருமே வாக்குவாதம் பண்ணலை. அவர் அந்த இடத்திற்கு, அந்த துறவுக்கு ஒரு பேர் வைக்கிறார், நாம் பழுகும்படி தேவன் நமக்கு இப்பொழுது இடம் உண்டாக்கினான்னு சொல்லி அதற்கு ரெஹபோத் என்று சொல்லி பெயரிட்டார். அன்பானவர்களே, அதன் பின்பாக என்ன நடக்கிறது? யார் தங்கள் தேசத்தை விட்டு ஈசாக்கை துரத்தினார்களோ அவர்களே மீண்டுமாக ஈசாக்கை தேடி வருகிறார்கள். நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்பது நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் உம்மோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ண வந்திருக்கிறோம் என்று சொல்லி அவரோடு கூட சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்னுடைய வார்த்தைக்கு எதிர்மறையாக உன் வாழ்க்கையில காரியங்கள் நடப்பது உண்மைதான். ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே எதிர்மறையாய் நடக்கலாம். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணின கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் இந்த மாசத்தில், இனி வருகிற நாட்களிலே அவர் நிறைவேற்றி முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். யோசேப்புக்கு 17 வயசுல கர்த்தர் தம்முடைய சித்தத்தை கர்த்தர் சொப்பனம் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, யோசேப்பு அதன் பின்பாக பலவிதமான போராட்டங்களை சந்திக்கிறார்.
கர்த்தருடைய வார்த்தைகள் அவர் வாழ்க்கை நிறைவேறக்கூடாதுன்னு சொல்லி பிசாசு பல மனுஷர்கள் மூலமாக பயங்கரமாய் போராடுகிறான். ஆனால் என்ன நடந்தது? கடைசியில் யோசேப்புக்கு கர்த்தர் சொன்னதான அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றி முடித்தார். யோசேப்புக்கு அவருடைய வார்த்தைகள் நிறைவேற்றி முடித்த கர்த்தர், ஈசாக்கின் வாழ்க்கையிலே அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்றி முடித்த கர்த்தர், உங்கள் வாழ்க்கையிலையும் அவர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாவற்றையும் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிப்பாராக. ஜெபிப்போமா? இரக்கமுள்ள தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, என்னுடைய நல்வார்த்தைகளை நான் நிறைவேற்றுவேன் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல்வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இனி வருகிற நாட்களிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஐயா. ஆண்டவர் இந்த 7ஆம் மாதத்திலே ஆண்டவரே 1ஆம் நாளிலே தகப்பன் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அவர்கள் வாழ்க்கையிலே தகப்பனே நீர் சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நிறைவேறுவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதுமாக தகப்பனே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீரே கூட இருந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து அவர்களுக்கு ஆண்டவரே ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.